இல்லை இப்போ நான் ஒரு கட்சி அலுவல் காரணமாக வந்து வெளியூர் சென்றேன், திரும்பி வந்தேன். சரி உங்களை மீட் பண்ணுறதுக்காக பண்ணேன். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில பேருக்கு அதை மேனியான்னு சொல்லுவாங்க, மேனியான்னு சொல்லுவாங்க. அதில் திரு அண்ணாமலைக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அந்த தலைவருக்கே ஒரு லாய்க்கு இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அதாவது இம்மெச்சூர்டு, அதாவது பக்குவப்படாத ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் திரு அண்ணாமலை சொல்லணும். அந்த பக்குவப்படாத அரசியல்வாதி திரு அண்ணாமலை ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, சூடாக வச்ச பாலை குடிச்சிட்டு நாக்கு சுட்டு போச்சு. நாக்கு சுட்டவனா அவன் என்ன பண்ணுவான்னா, மோரை பார்த்தவொன்னே கூட ஊதி தான் குடிப்பான். அது மாதிரி திரு அண்ணாமலைக்கு எவ்வளோதான் நம்ம திருப்பி அடித்தாலும், எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலையினுடைய அந்த போக்கு இருக்கின்றது. அது ஒரு சூடு சொர்ணமான இருக்கணும். எங்களுடைய கட்சி தலைவர்கள், குறிப்பாக பொன்மனச்செம்மல், இதயதெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அதே போன்று இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கை பாதையை அர்ப்பணித்து கொண்டு முழுமையாக அவருடைய சமூக கல்வி பொருளாதார ஏற்றத்திற்காக, குறிப்பாக சொல்கிறேன், ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்த உலகம் உள்ளவரை போற்றக்கூடிய ஒரு தலைவர்களாக நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், அதே போன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்றார்கள். அம்மாவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்று அந்த ஒரு கருத்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஏனென்று சொன்னால், தன்னுடைய அரசியல், குறிப்பாக இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 91-96ஆம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2006ஆம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2016-2021 காலகட்டத்திலும் சரி, அந்த காலகட்டங்களெல்லாம் புரட்சித் தலைவி அம்மாவை பொறுத்தவரை இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருமே ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார்கள். ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி திமுக எங்களை பார்த்த பிறகு தான் அவங்களே திறந்தாங்க. அம்மா அவர்கள் முதலிலே ரமலான் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி அந்த ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவை பொறுத்தவரை அன்றைக்கு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி, இஃப்தார் விருந்து அம்மாவுடைய செலவில், சொந்த செலவில் செய்தார்கள். அதன் பிறகு சில கட்சிகள் கட்சி சார்பில் செய்தார்கள். அதே போன்று கிறிஸ்துவ பெருவிழாக்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்முடைய இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த ரமலான் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியிலும் சரி, அதே போன்று கிறிஸ்துவ பெருமக்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்ற அந்த நிகழ்ச்சியிலும் சரி, பொதுவாகவே பைபிளை கோட் பண்ணுவாங்க, அதே போல் குர்ஆனை கோட் பண்ணுவாங்க. அப்படி தன்னுடைய நெஞ்சத்திலே ஒரு மத நல்லிணக்கம், அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமிய சகோதரராக சரி, அவர்கள் இந்த மதங்களை மதித்து அதன் அடிப்படையிலே அது கருத்துக்கள் மட்டும் சொல்வதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய அரசில் அதிகமான அளவிற்கு நன்மைகள் செய்தார்கள். நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு இலவசமாக அந்த அரிசி, அந்த கஞ்சி தயாரிப்பதற்கு அரிசி கொடுத்தது கிடையாது. நாகூர் சந்தனக்கூடு எடுத்துங்க, சந்தன பெருவிழா நடக்கும், அதுக்கு ஒரு சந்தன கட்டைகள்லாம் கூட அம்மா அவர்கள் அளித்தார்கள். அதே போன்று
ஜெருசலம் செல்வதற்கு, அதே போன்று புனித யாத்திரை இஸ்லாமிய பெருமக்கள் செல்வதற்கும், அதே போன்று வக்ஃப் வாரியத்திற்கு, இப்படி உலாமாக்கள் பென்ஷன், உலாமாக்களுக்கு சைக்கிள், இப்படி எவ்வளோ திட்டங்களை எல்லாம் வக்ஃப் வாரியத்தின் நொந்து போயிருந்தது. அதுக்கும் வந்து பணம் கொடுத்து தூக்கி விட்டாங்க. அப்போது அவருடைய எண்ணம் என்ன? ஒரு மத நல்லிணக்கம், எல்லாம் சமம் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதநேயத்தோடு அணுகிய ஒரு மாபெரும் தலைவி, புரட்சி தலைவி அம்மா படித்ததே ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் தான், கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். பெங்களூர்லேயும் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் படித்தாங்க. அதே போல் வந்து சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் படித்தாங்க. அப்படி படித்து விட்டு ஒரு பெரிய அளவிற்கு வந்து ஒரு திரைப்படத்திலும் சரி, அரசியலில் ஒரு பெரிய அளவுக்கு கோல் வச்சும்போது அவருடைய சிந்தனையே சரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜாதி மத இனங்களுக்கு இடமே கிடையாது. முழுமையான அளவிற்கு எல்லா மக்களும் வந்து எல்லாம் பெற வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய அந்த செயல்பாடு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் அவர் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். நான் கேட்குறேன், திரு அண்ணாமலை ஏன் அவருக்கு வந்து அவங்க கட்சியில் தலைவர் இல்லையா? ஏன் திரு அத்வானி பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவர், அவரை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்கள்? திரு வாஜ்பாய் அவர் வந்து கட்சியை வந்து பிஜேபியை வளர்த்தார், அவரை பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க? திரு அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு திமுகவுடைய பி டீம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரை மின்வெட்டு இருக்குது, சட்ட ஒழுங்கு பாலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து அதிகமான அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு போதை வஸ்துகள் அதிகமான அளவுக்கு வந்து நடமாடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நிலையில் அதையெல்லாம் வந்து ஒரு கட்டுப்படுத்த ஒரு பிஜேபி ஒரு தலைவரின் அடிப்படையில் ஏதாவது வாய் திறக்கிறாரா? இல்லை, சட்ட ஒழுங்கத்தான் தினந்தோறும் கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் சாதாரண நடக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் வந்து திரு அண்ணாமலை எடுப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் இன்றைக்கு வந்து நதிநீர் பிரச்சனை பொறுத்தவரை இன்றைக்கு முல்லை பெரியாறு அது அந்த திமுக உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த வாங்கி கொடுத்த தீர்ப்பை கூட இன்றைக்கு அது செயல்படுத்துவதற்கு வக்கில்லாத சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாத திமுக அரசை கண்டிக்க திராணி இல்லை திரு அண்ணாமலைக்கு. அது மட்டும் இல்லாமல் கேரளா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றின் குறுக்கே வந்து ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு அந்த முயற்சி எடுக்கும்போது அதை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலை வக்கில்லை. அதே போல் நதிநீர் பற்றி பேசாமல் அவருக்கு இருக்கின்றதெல்லாம் ஒரே வந்து அம்மாவை பற்றி பேச வேண்டும். அப்படி என்ற வகையில் தான் இன்றைக்கு அம்மாவுடைய புகழுக்கு வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை வந்து ஒரு மதத்துக்குள்ளே அடைக்கின்ற அந்த ஒரு இழிவான செயல் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதவெறி பிடித்தவர். அம்மா வந்து ஒரு தெய்வ பலம் மிக்கவர். அம்மாவை பொறுத்தவரை வந்து ஒரு தெய்வ பக்தி உடையவர்கள். அதே போன்று மதவெறி கிடையாது. ஆனால் ஒரு மதவெறி பிடித்த ஒரு பிஜேபிக்கு எந்த கொள்கையும் லட்சியம் இல்லாமல் இந்த ஒரு வேலையை மட்டுமே இன்றைக்கு வந்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை அண்ணாமலையை பொறுத்தவரை இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கின்ற அதையெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து பேசாமல் இன்றைக்கு எங்களை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் திமுகவுடைய பி டீமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு திமுக செய்கின்ற அடாவடித்தனங்கள் எதுவும் தெரியக்கூடாத வகையில் திட்டமிட்டு ஸ்டாலினும் இன்றைக்கு வந்து அண்ணாமலையும் செய்கின்ற ஒரு கூட்டு சதி இது. அந்த வகையில் தான் இன்றைக்கு வந்து அவருடைய அது அண்ணாமலையுடைய அந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அதனால தான் சொன்னேன், எத்தனை தடவை வந்து பார்த்தீங்கன்னா தான் பாலை வந்து சூடாக இருந்து குடித்து நாக்கு சுட்டுக்கினவன் மோரை வந்து குடிக்கும்போது ஊதி ஊதி குடித்தா மாதிரி எத்தனை தடவை திட்டினாலும் அண்ணாமலைக்கு சூடு சொர்ணெல்லாம் கிடையாது. அது அந்த அளவுக்கு சூடு சொர்ணம் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு இம்மெச்சூர்டு லீடர், தமிழ்நாட்டை இப்போ இம்மெச்சூர்டு லீடர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு இம்மெச்சூர்டு ஒரு அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை என்று தான் சொல்ல வேண்டும். அரசியல்வாதி என்று சொல்ல மாட்டேன், அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை. இதோடு இந்த கருத்துக்களை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்லி அம்மா அவர்கள் வந்து திரு வீரமணி ஐயா அவர்கள் வந்து திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி அவர்கள் பட்டம் கொடுக்குறாங்க. அப்படி இடஒதுக்கீடு பிரச்சனையில் வந்து எல்லாமே தான் இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க. அப்படி வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கின்ற
பழங்குடியினர்கள், ஆதி திராவிடர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இத்தனை பேர் இருக்கிற நிலையில் 69% இடஒதுக்கீடு அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாதிட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கும் அந்த சமூக அந்த ஒரு இடஒதுக்கீடு அதை அனுபவித்து கொண்டு தமிழ்நாடு இருக்கிறது சொன்னால் நாம் நினைவு கூர்ந்து பாராட்டக்கூடிய ஒரு தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படியெல்லாம் ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனையை ஒரு மதவாதி போல சித்தரிக்கின்ற இந்த செயல் என்பது திமுகவும் பிஜேபியும் செய்கின்ற அந்த கூட்டு சரிதான். என்ன காரணம் சார்? ஏன் இப்படி பண்றாங்க? இந்துத்துவ தலைவர் ஏன் இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டேனே. அவங்க என்ன ரீசன்? ராமர் கோயில் கட்டணும் ஜெயலலிதா கேட்டாங்க. அதே போல பாகிஸ்தான் 370 ஆதரவு எல்லாமே ஜெயலலிதா பண்ணாங்க. இல்லை, இப்போ திருமதி தமிழிசை கூட ஒரு ஆளுநராக இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லாமா? நான் கேட்குறேன், எந்த இடத்துல அம்மா கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை அதிமுக தலைவர்களே பேசுனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக ஒரு முகசுளிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்குது. எடுத்துக்காமிங்க பார்க்கலாம். நான் அரசியலேருந்து நான் விலகிறேன். நான் கர சேவைக்கு ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா? அன்றைக்கி என்ன சொன்னாங்க அம்மா? அன்றைக்கி பாபர் மசூதியும் இடிக்கக்கூடாது, ராமர் மசூதி இதுவும் ராமர் கோயிலும் கட்டணும். இதுதான் அம்மாவுடைய ஸ்டாண்டு. ஏன்னா ரெண்டு மதங்களை மதிக்கப்படணும். இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணுன்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது. ஆனால் வேண்டுமென்றே திரித்து இப்போ கர சேவைக்கு ஆள் அனுப்பிச்சு அதை அன்றைக்கி நான் கூட தான் அந்த அம்மா கூட 91 96 எந்த அன்றைக்கி அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்றைக்கி விமர்சனம் பண்ணாங்க. அன்றைக்கி இப்படி ஒரு அண்டை புழுகு, ஆகாச புழுகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சக்கட்டத்தை போயின்னு இருக்கு. இன்றைக்கி அந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கி மேலே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க, கீழே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த உளறலுடைய கட்சியாக இன்றைக்கி பிஜேபி மாறிட்டுது. சட்டம் ஒழுங்கு சீரமைப்பு மிக பிரமாதமாக இருக்காங்க தமிழக அரசு சொல்லியிருக்கு, முதல்வரும் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் 868 பேரை இந்த 6 மாதத்தில் குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறதால ஆணையாளரே பேட்டி கொடுத்துருக்கிறாரு. சட்டம் இல்லை, இப்போ அதுவே ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கின்றதான்னு அர்த்தமாகுது. அப்போ எதிர்கட்சிகள் குறிப்பாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் அவ்வப்போது பார்த்தினா அறிக்கை விடுறாரு, பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் உரைக்குது திமுகவுக்கு. உடனே அப்போ தான் கொஞ்சமாச்சும் கும்பகர்ண தூக்கத்திலேருந்து எழுந்து உடனடியாக என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் ஆக்ஷன் காமிக்கிறாங்க. கஞ்சா ஒழிக்கலைன்னா அப்போ தான் போலீஸ் போகுது. ரவுடிசம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்போ தான் 4 பேரை பிடிக்கிறாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் சர்வசாதாரண. இன்றைக்கு இந்தியாவிலே இன்றைக்கு ஒரு முதன்மை மாநிலம் சொன்னால் தொழிலில் முதன்மை மாநிலமா, விவசாயத்தில் முதன்மை மாநிலமா, இல்லை கல்வியில் முதன்மை மாநிலமா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல் முதன்மை மாநிலம். கஞ்சாவில் போதை வஸ்துக்கள் அதில் முதல் மாநிலம். இப்படி தான் தமிழ்நாடு திமுக ஆட்சியில் வரலாறு படைத்ததுடைய. எனவே இதையெல்லாம் திரு அண்ணாமலை என்னைக்கா பேசுகிறார்? இன்றைக்கி ஒன்றும் பேசுறதில்லை. அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிமுக அவசியம்னா வாங்கி கட்டிக்கணும், அந்த அடிப்படையில் வாங்கி கட்டியிருக்காரு. இனிமேலாம் வாய் திறந்தால் கண்டிப்பாக மோசமான விளைவுகளை கண்டிப்பாக திரு அண்ணாமலை சந்திக்கிற இடம். இதோட நிறுத்துறது நல்லது. அண்ணாமலை எதுங்க இதுவரையில் நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்போ எல்லாருமே தெய்வ பக்தி உண்டு. எல்லாருக்கும் தானே இருக்குது தெய்வ பக்தி. நீங்களா மதவாதிகளா? நீங்கள் நான் கேட்குறேன், நீங்களாம் மதவாதிகளா? எல்லாம் நீங்கள் இந்துத்துவா? நீங்கள்லாம் அம்மா தெய்வ பக்தி இருக்கு, அவங்க மதவாதி கிடையாது. அவங்க இந்த அடிப்படை ஒரு ஞானம் கூட, ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு அரை வேக்காடு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்ற இந்த போர்வையை போத்துது. ஏன் பிஜேபி தலைவர்களாக இருக்கின்ற வாஜ்பாய் பற்றி பேச மாட்டேன்றீங்க? வாஜ்பாய் இவரை பற்றி, அத்வானி பற்றி பேச மாட்டேன்றீங்க? ஒரு அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம், ஒரு அரசியல் வியாபாரியோடு விவாதிக்க முடியாது. ஆமாம், அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்டாண்டர்டை பாருங்கள். ஆரம்பத்தில் எப்படி இருந்தார், இப்போ அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு. வாடகை வீட்டில் தான் இருக்கார். எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாடகை இருக்கார், எப்படிப்பட்ட கார் யூஸ் பண்ணுறாருன்னு உழைச்சி சம்பாதிச்சார் அவர்.
இல்லை அவங்க கட்சி வந்து கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து இது கட்சிக்கு சேர்த்துருக்கு. எல்லாம் என்ன 16,000 கோடி ரூபாய் வந்து உழைச்சி சம்பாதிச்சதா கட்சி? அப்படி ஊழலுடைய ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபி இன்றைக்கி மக்களை இன்றைக்கி ஏமாற்றிட்டு இருக்கு. அந்த வகையில் ஒரு அரசியல் வியாபாரி, ஒரு அரசியல் வியாதி, ஒரு அரை வேக்காடு இவங்களோட போய் நாங்கள் போய் வந்து விவாதம் பண்ணுமா? அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம். அது அரசியல் வியாதி பிடித்தவர்கள் அரசியல் வியாபாரிகளோடு வியாதிக்க நாங்கள் தயாராக இல்லை. என்னங்க எனக்கு ஜோசியம் தெரியாது, எனக்கு ஜோசியம் தெரியாது. இன்னொரு ஒரு கட்ட தேர்தல் இருக்குது இல்லையா? முடிஞ்ச உடனே எங்கிட்ட கேளுங்க, முடிஞ்ச உடனே சொல்லுங்க, நீங்கள் முடிஞ்ச உடனே கேளுங்க. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தலைவர்கள் வந்து ஒரு தவறான கருத்தை முன்வைச்சா அதிமுக வந்து களத்தில் நின்று அதிகமான போராட்டம் வந்து ஈடுபட்டிருக்கு. ஆனால் தற்பொழுது அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவரை பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நீங்கள் வாய்மொழி எதிர்ப்பு காட்டுறீங்களே தவிர களத்தில் எந்த ஒரு எதிர்ப்பு வரையும் இது பண்ணுற மாதிரி இல்லைங்க. ஒரு பிஜேபி பொறுத்தவரை நாங்கள் ஒரு பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வந்து ஒரு சிறு வயது குழந்தை தான். அது வந்து ஒரு சவலை குழந்தைன்னு சொல்லலாம், சவலை குழந்தை சொல்லலாம். அந்த வகையில் அவங்க கருத்து நம்ம சொல்கிறவங்க. எங்களுக்கு பிரதான எதிரி யார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக வந்து எங்கள் மீது விமர்சனம் இல்லை, இப்போ அவர்களுடைய அடாவடித்தனங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் வந்து புரியப்படும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுடைய பொதுச்சாலையை பொறுத்தவரை அதற்குரிய நடவடிக்கை எடுப்பார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்கள் வந்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தரப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அதை குறித்து சட்டசபையிலும் எந்த ஒரு வாய்ப்பு ஒரு தீர்மானம் இது பண்ணல. ஆனால் தேர்தல் சமயத்தில் மட்டும் இஸ்லாமியர்கள் முக்கியமான ஒரு குடிமையான சிறைவாசி விடுதலை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. அது தேர்தலுக்காக மட்டும் தான் பேசியிருக்காங்களே தவிர சிறுபான்மையினரோட இடஒதுக்கீடு ப்ளஸ் அவங்களுக்கு உண்டான நிதி ஒதுக்கீடு இதை பற்றி வந்து அதிமுக வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. தம்பி உங்களுக்கு வேணால் பிஜேபி தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சது, அதே போன்று திமுக சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சது, அதிமுக தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சது, நான் அதை ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஒரு ஒப்பீடு போட்டு உங்களுக்கு வேணால் தரேன். அதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் நன்மை பெறுகின்ற வகையில் முதல்ல என்ன ஒரு அமைதி. நீங்கள் போனால் உயிரோடு திரும்பி வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சலுகைலாம். ஆனால் அந்த அமைதியை நிலைநாட்டது யார்? 96 பாபர் மசூதி பிரச்சனையாச்சு. ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தா இங்கே? ஒரு இந்துக்களுக்கு பாதிப்பு இருந்ததா இங்கே? ஒரு கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு பாதிப்பு இருந்ததா? பாதிப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு தீவிரவாத தலை தூக்காமல் தமிழ்நாடு அமைதி பூங்கா, பீஸ் ப்ரிவைலிங் ஸ்டேட் என்ற வகையில் உருவாக்கி தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக உருவாக்கினாங்க. உங்களுக்கு நீங்கள் போய் பத்திரமா வீடு போய் சேர்ந்தாங்க, அதாங்க முதல்ல. அடுத்ததாங்க சலுகை. அந்த ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு நிலையை அதிமுக ஏற்படுத்துச்சு. சரி, திமுக 98 இதே திரு அத்வானி வந்து கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூர் வரும்போது என்ன நிலைமை ஆச்சு சொல்லுங்கள்? ஒரு குண்டு வெடிச்சுது. கோயம்புத்தூர் வெடிச்சுது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் வேட்டையாடப்பட்டாங்களா இல்லையா சொல்லுங்கள்? பர்தாவை தூக்கி பார்க்குறது, முஸ்லீம் பெரியவர் வந்து 1000 ரூபா வச்சுருந்தா தூக்கி குண்டர் சட்டத்தில் போடுறது, சிறையில் அடைக்கிறது, மசூதிக்குள்ளே வந்து அத்துமீறி நுழையிறது, இதெல்லாம் வந்து எப்போ நடந்தது? எங்கள் ஆட்சி நடந்தது? திமுக ஆட்சி நடந்தது. திமுக ஆட்சியில் டிசம்பர் 6 அது வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் அப்படியே வயிற்றில் வந்து நெருப்பை கட்டின்னு போகிற மாதிரி போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் அம்மா ஆட்சியில் டிசம்பர் 6 வந்தால் எந்த இஸ்லாமிய மக்களை கேட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு சிறு பிரச்சனையாவது இஸ்லாமிய மக்களுக்கு இருந்ததா? கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம். பாதுகாப்பையும் அளித்து உயிருக்கு உத்தரவாதத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு அமைதியை ஏற்படுத்தி முழுமையான அளவுக்கு சலுகையும் கொடுத்த ஒரு அரசு அம்மாவுடைய அரசு. சார் இல்லை சார், திமுக ஆட்சியில் தான் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நிறைய வாட்டி ஆட்சி அமைச்சிருக்கு. அந்த நேரத்தில் வந்து அவங்களோட விடுதலையை பற்றி நீங்கள் எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கல. ஆனால் இதே இப்போ அந்த ஆட்சி வந்து திமுக தானே கைது பண்ண திமுக தானே இப்போ அவங்க திருப்பி விடுதலை பண்ணியிருக்கு. ஸோ அதிமுக சார்பில் என்ன ஒரு நடவடிக்கை விடுதலை பண்ணதாக எடுக்கப்பட்டது? எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, விடுதலை செய்யப்பட வேண்டும். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்டில்
என்ன போய் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க போய் அஃபிடேவிட் எடுத்துப்பாரு. அது முதல்ல ஃபஸ்ட்டு பேசு. இப்போ தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி ஆகட்டும் மற்ற முக்கிய அமைச்சர் எல்லாமே அதிமுகவுடைய முகமாக தெரியக்கூடிய தலைவர்களை அவங்க பிரச்சார கூட்டத்தில் பயன்படுத்துறாங்க. அப்போவே அதிமுக வலுவான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா இன்றைக்கி மாநில தலைவர் பேசிட்டு இல்லை ஏங்க அவங்க வேறு வழி இல்லைங்க. அவங்களுக்கு யார் இருக்காங்க லீடர்ஸு? யார் அது யார் இருக்கா? ஒரு லீடர்ஸே கிடையாது. அதனால் எங்கள் தலைவர்களை போட்டு வாங்கி கட்டிக்கினாங்க. என்ன தான் போட்டாலும் படம் போட்டாலும் சரி, நிச்சயமாக ஓட்டு ஒன்றும் ரெட்டையில் ஓட்டு ஒன்றும் கண்டிப்பாக மாறாது. ரெட்டலை போட்டால் ரெட்டலை கை போட்ட அந்த கை எப்போதும் ரெட்டலை தான் போடும். அதிமுக போட்ட கை எப்போதுமே அதிமுக போடும். அதில் எந்த மாறுதலும் கிடையாது. ஓகே. இந்த மாதம் தமிழ்நாட்டில் இருக்க ரேஷன் கடையில் பாமாயில் அரிசி, அதில் பருப்பு, இது எதுவுமே சரியாக கொடுக்கப்படலை. பருப்பு எல்லா மாநிலத்தில் உள்ள எல்லா கடையிலையுமே தட்டுப்பாடு. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை அடைஞ்சிருக்காங்க. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அடுத்த மாதம் சேர்த்து வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் டெண்டரில் நடந்த குளறுபடி தான் இதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரு பரவல கருத்து இருக்குது சார். இதை பற்றி உங்களோட கருத்து சார்? அதுதாங்க இப்போ ஊடகங்களில் எல்லாத்துலேயும் வந்த செய்தி. அது உண்மையிலே அதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ரேஷன் கடையில் போனால் பாமாயில் கிடையாது, ரேஷன் கடையில் போனால் சர்க்கரை கிடையாது, ரேஷன் கடையில் போனால் அரிசி கிடையாது, ரேஷன் கடையில் போனால் மற்ற எந்த பொருளும் கிடையாது. அடுத்த மாதம் வரல வயிற்றில் ஈரத்துணியை கட்டின்னு இருப்பாங்க ஏழை மக்கள் ஈரத்துணி கட்டின்னு இருப்பாங்களா? அப்படி ஒரு கொடுங்கோன்மையான அரசு. கேட்டால் என்ன பண்ணுறாங்க? இது மாதிரி எலெக்ஷன் பீரியடு டெண்டர். ஏன் அப்போ சமயோசித புத்தியாக இந்த அரசு செயல்படலன்றது தான் நம்ம அந்த குற்றச்சாட்டு வைக்கலாம். ஒரு சமயோசித புத்தி இல்லாத ஒரு புத்தி கெட்ட ஒரு விடியாத அரசுனா இந்த திமுக அரசு தான். இன்னும் 2 வருஷம் மக்கள் படாத பாடுபட்டுருக்காங்க. புரியுதுங்களா? இன்னும் 2 வருஷம் இவங்க இன்னும் படாத பாட நிச்சயமாக திமுக படுத்தோம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறவரில் 2026 அந்த தேர்தல் முடிவு. கடைசி கேள்வி சார். இன்னைக்கு பட்டியலினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகம் சார்பில் தமிழக உணவு பார்த்தீங்கன்னா இலவச உணவு அளிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி யார் கூடயுமே நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன சீமான் விஜய் அழைச்சா நான் போவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழகத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்காரு. இல்லைங்க, இப்போது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த விஷயம் என்று பார்த்தா மக்களுடைய பேராதரவு தான் முக்கியம். கட்சி அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்க ஒன்று செயல்பாடு காட்டிகிட்ருக்காங்க. அதனால் எங்களுடைய செயல்பாடு மக்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எது எப்படி இருந்தாலும் சரி 2026 பொறுத்தவரை மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி நம்ம கழக பிரச்சாரம் எடப்பாடி தலைமையில் அமையும். அது எழுதி வச்சு. ஓகே.